சேர சோழ பாண்டியர்களாகட்டும், தமிழ் மன்னர்களாகட்டும், அவர்கள் பிராமணர்களை ஒரு நிறைய வேள்விகள் நடத்தியும், பிராமணர்களுக்கான அந்த சமய சடங்குகளுக்கு இடம் கொடுத்தும் நெறைய தவறுகளை இழைத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அருளியார் அவர்கள் பேசுனத வந்து சமீபத்தில நீங்க கூட அதற்கான மறுப்பெல்லாம் கூட தெரிவிச்சிருந்தீங்க. அருளியார் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஒரு மொழி புலமை பெற்ற ஒரு ஆளு தான். ஆனா, அவர் என்ன நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நோக்கம்னு வரும்பொழுது, சேர சோழ பாண்டியர்களின் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல விவாதம் என்பது நடக்கிறது. அவர் யார் வேணாலும் என்ன வேணா கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத நடத்துறாங்க. இப்ப அதுல என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மன்னர் ஆட்சிகளையே பொதுமைப்படுத்தி சாடிக் கொண்டிருந்தார். ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசுறாரு. அந்த 1 மணி நேரத்துல தமிழ் மன்னர்களை பற்றி அவர் பேசிய பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் 10 நிமிஷம் தான். அந்த 1 மணி நேரம் பேசுறதுக்கு தலைப்பு போட்டுட்டு 10 நிமிஷம் தான் அவரால வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைகள வந்து இட்டுக்கட்டி, அது இட்டுக்கட்டி பேசுறது தான். இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்தணர் என்போர் அறவோர். அந்தணர் என்று வருபவர்கள் எல்லாருமே பிராமணர்கள், ஆரியர்கள், செப்பி புல்வெளியிலிருந்து வந்தவர்கள்னு நம்ம இங்க சொல்ல முடியாது. அது ஒரு பொதுச்சொல்.